வணக்கம் நேயர்களே. குற்றமின்மையே வாழ்க்கையின் பொருள் என்றெண்ணி வாழ வேண்டும். நாம் குற்றம் செய்யாமல் இருப்பதோடு பிறர் செய்யும் குற்றத்தையும் தடுக்க வேண்டும். அதற்கான முன்முயற்சிதான் புதிய தலைமுறையின் குற்றம் தவிர. வியாபாரத்துக்காக சென்ற இடத்தில் கஞ்சாவால் ஏற்பட்ட பழக்கம் கொலையில் முடிந்திருக்கிறது. அண்ணன் தம்பியை கொலை செய்திருக்கிறார்கள் மற்றொரு அண்ணன் தம்பி. நடந்தது என்ன? ஆள் அரபமற்று காணப்படும் இந்த பகுதியில் இந்த கட்டிடத்துக்குள்ளே தான் அண்ணன் தம்பிகள் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் கொலை செய்யப்பட்டு இந்த கட்டிடத்தில் இருந்தார்கள். இந்த கொலைக்கு பின்னணி என்ன என்பது குறித்து அந்த பகுதியை சுத்தமல்லி மற்றும் கொண்டா நகரம் பகுதியில் மக்களிடையே விசாரிக்கும் பொழுது தெரிய வந்த தகவல்கள், இங்கு மாலை நேரங்களில் கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதும் கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட மோதலில் தான் இந்த கொலை நடந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த மணிகண்டன், சபரீஸ்வரன் இருவரும் சகோதரர்கள். வெங்காயத்தை மொத்தமாக வாங்கி சில்லறையில் கிராமம் கிராமமாக ஆட்டோவில் சென்று விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி தொலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த சகோதரர்களின் பெற்றோர் கடைசியாக வியாபாரம் செய்து வந்த நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் தனது மகன்களை காணவில்லை என்று புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் தேடுதலில் இறங்கிய சுத்தமல்லி காவல்துறையினர் 16ஆம் தேதி நள்ளிரவு கொண்டா நகரத்தில் ஆள் அரவமற்ற காட்டுப்பகுதியில் கட்டி முடிக்கப்படாத ஓர் வீட்டிற்குள் அண்ணன் தம்பி இருவரின் சடலங்கள் கிடந்ததை கண்டறிந்தனர். அவர்கள் இருவருக்கும் பழக்கமானவர்களிடம் விசாரணை நடத்தியதிலும் சுத்தமல்லி பேருந்து நிறுத்த சந்திப்பு பகுதியில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை கொண்டும் சதீஷ்குமார் மற்றும் பார்த்திபன் என்ற அண்ணன் தம்பிகளிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கொலையான அண்ணன் மணிகண்டனுக்கு கஞ்சா புகைக்கும் பழக்கம் இருந்துள்ளது. நெல்லை சுத்தமல்லிக்கு அருகில் பழவண்டியில் வியாபாரம் செய்து வந்த கொண்டா நகரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார், அவனது தம்பி பார்த்திபன் இருவரும் மணிகண்டனுடன் நன்கு பழக்கமாகியுள்ளனர். அவர்களுக்கும் கஞ்சா புகைக்கும் பழக்கம் இருந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெங்காய வியாபாரி மணிகண்டனின் ஊரில் கஞ்சா விலை குறைவாக இருப்பதாகவும், ஊரிலிருந்து வரும்போது குறைந்த விலையில் கஞ்சா வாங்கி வரச் சொன்னதாகவும், பணத்தை பெற்றுக்கொண்ட மணிகண்டன் கஞ்சா வாங்கி வரவில்லை என்றும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக மணிகண்டனை சதீஷ்குமாரும் அவரது தம்பி பார்த்திபனும் சேர்ந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்ததை காவல்துறையினரிடம் ஒப்புக்கொண்டனர். மேலும் மணிகண்டனை அழைத்துச் சென்றதை தம்பி சபரீஸ்வரன் பார்த்துவிட, அவன் காவல்துறையிடம் தெரிவித்தால் தாம் மாட்டிவிடுவோம் என்ற அச்சத்தில் இரண்டாவதாக ஆட்டோவில் வந்து தம்பி சபரீஸ்வரனை அழைத்துச் சென்று ஆள் இல்லாத அந்த இடத்தில் வைத்து கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அண்ணன் தம்பி இருவர் கொலைக்கான காரணம் கஞ்சா என்பதும், இந்த கஞ்சா கொடுக்கல் வாங்கலில் தான் இந்த பிரச்சனை பற்றி அது கொலையில் முடிந்திருக்கிறது என்பதும் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி அண்ணனை முதலில் அழைத்து செல்லும் பொழுது தம்பி பார்த்ததால் பின்னர் இரண்டாவதாக வந்து தம்பியும் ஆட்டோவில் அழைத்து சென்று கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலை செய்ததும் 2 பேர், அவர்கள் இருவரும் அண்ணன் தம்பி. அதில் அண்ணன் சதீஷ்குமார் மற்றும் தம்பி பார்த்திபன் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த ஆட்டோவில் அழைத்து சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகிறது. இந்த அடிப்படையில் தான் காவல்துறையினர் குற்றவாளிகள் நெருங்கி கைது செய்திருக்கிறார்கள். கஞ்சா வாழ்க்கையை சீரழிப்பது மட்டுமின்றி கொலை செய்யும் நிலைக்கு செல்லும் போக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக காவல்துறை இன்னும் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நாகராஜ்.
திரைப்படத்தில் இடம்பெற்ற சொர்ணாக்கா கேங் போல சென்னையிலும் சுற்றி இருக்கிறது ஒரு அக்கா கேங். யார் அவர்கள், என்ன செய்தார்கள் பார்க்கலாம். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தின் வாயில் அருகே ஒரு இளைஞர் குப்பை தொட்டி அருகில் மயங்கி கிடக்கிறார். அவ்வழியே சென்ற ஒரு ஆட்டோ திடீரென நிற்கிறது. அதிலிருந்து இறங்கி வந்த பெண் இளைஞர் குப்பை தொட்டியோரம் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். பெற்ற மகன் அந்த நிலையில் இருந்தால் எந்த தாய்க்கும் அதிர்ச்சி ஏற்படத்தானே செய்யும். அந்த பெண்ணின் பெயர் தேவி. குப்பை தொட்டியோரம் கிடந்தது அவரது மகன் தாவித் ராஜா. பிள்ளையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார் தேவி. ஆனால் தாவித் ராஜா முன்பே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இதனை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. CCTV காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. பதிமூன்றாம் தேதி இரவு ஒரு ஆணும் பெண்ணும் இருசக்கர வாகனத்தில் தாவித் ராஜாவை கொண்டு வந்து குப்பை தொட்டியோரம் வீசிச் சென்றது CCTV மூலம் தெரிய வந்தது. விசாரணை வளையத்தை விரிவுபடுத்திய போது அக்கா கேங்கின் அட்டூழியங்கள் வெளிவந்தன. 1000 விளக்கு பகுதியை சேர்ந்த சங்கீதா என்ற ரோசிதான் அக்கா கேங்கின் அடையாளம். உடல் முழுவதும் டாட்டூ குத்திக் கொண்டு ரீல் சொர்ணாக்காவுக்கு சவால் விடும் வகையில் இருக்கிறார் இந்த ரியல் சொர்ணாக்கா. இல்லை, ரோசி அக்கா. கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பதே ரோசியின் தொழில். ஜீவா, பார்த்திபன், ராஜேஷ் ஆகியோர் அக்கா கேங்கின் உறுப்பினர்கள். இவர்கள் குழுவில் அண்மையில் இணைந்த தாவித் ராஜா கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. கடந்த 13ஆம் தேதி ராயப்பேட்டையில் உள்ள பூங்கா ஒன்றில் ரோசி, ஜீவா, பார்த்திபன், ராஜேஷ் மற்றும் தாவித் ராஜா ஆகியோர் ஒன்றாக மது அருந்தியதுடன் போதை மாத்திரை உட்கொண்டதாகவும் தெரிகிறது. அப்போது ரோசியிடம் தாவித் ராஜா அத்துமீறியதாக கூறப்படுகிறது. அதனால் ஆத்திரமடைந்த ரோசியும் மற்றவர்களும் கட்டையால் அடித்ததில் தாவித் ராஜா நினைவிழந்துள்ளார். அவர் மயக்கத்தில் இருப்பதாக நினைத்த ரோசியும் கூட்டாளிகளும் குப்பை தொட்டியோரம் வீசியுள்ளனர். தலைமறைவாக இருந்த ரோசியை காவல்துறையினர் கைது செய்தனர். காவலர்களை கண்டதும் பிளேடால் கையை அறுத்துக் கொண்டு ரோசி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அக்காவைப் போலவே அவரது அடிப்பொடிகளான ஜீவா, பார்த்திபன், ராஜேஷ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஜோஷ்வா மற்றும் சுப்பிரமணியன். எத்தனை சதுரங்க வேட்டை திரைப்படம் வந்தாலும் இரிடியம் மோசடி மட்டும் இன்டர்வலே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த முறை எங்கே? இரிடியம் மோசடி குறித்து இன்னும் எத்தனை விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் ஏமாறுபவர்கள் எண்ணிக்கை மட்டும் குறைவதில்லை. தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் இந்த இரிடியம் மோசடிகள் அரங்கேறிய வண்ணம் இருக்கின்றன. பிரபல நடிகர்கள் ஏமாந்த நிலையில் இம்முறை அரசு அதிகாரிகள் ஏமாந்திருக்கின்றனர். ஆண்டுக்கு 3 டன் மட்டுமே உற்பத்தியாகிற அல்லது தேவைப்படுகிற இந்த இரிடியத்தின் பெயரிலான மோசடிகள் 1000 மடங்கு அதிகமாக இருக்கின்றன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சக்கரை செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள புதுக்காட்டூர் வளவு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர்
வேளாண் பயிர்களை வன விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க உரிமம் பெற்ற ஒற்றை குழல் துப்பாக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமா, மான் கொம்புகள், சாமி சிலைகள், வண்ண வண்ண நிறங்களில் கற்கள் என இரிடியம் வியாபாரம் செய்வதற்கான அத்தனை தோரணையுடன் இருப்பதை பார்த்து அப்பகுதி மக்கள் ராஜியை நம்பியுள்ளனர். ஏமாற்றுவதற்கு இதைவிட வேறு என்ன வேண்டும்? கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சேலம் சுற்றுவட்டாரத்தில் தனக்கு தெரிந்தவர்களிடம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் இரிடியத்தில் முதலீடு செய்து ஒரே மாதத்தில் 20 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என பொய் வாக்குறுதி கொடுத்து பணத்தை கறந்துள்ளார். இதில் சேலம் மாவட்டத்தில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் ஏமாந்திருக்கின்றனர். குறிப்பாக வருவாய்த்துறை ஆய்வாளர், அரசு பள்ளி ஆசிரியர்கள் என பட்டியல் நீள்கிறது. இவ்வாறாக பல லட்சங்களை வாங்கிக் கொண்டு ஏப்பம் விட்டிருக்கிறார் ராஜி. இதேபோல் சேலம் மாவட்டம் தாத்தியம்பட்டி கிராமம் செட்டியார் தெருவில் வசிக்கும் வில்வேந்திரன் என்பவரும் மாயக்கல் மற்றும் மாயக்கண்ணாடி இருப்பதாக கூறி அதில் முதலீடு செய்தால் அந்த பணத்தை ஒரு மாதத்தில் இரட்டிப்பு தொகையாக கொடுப்பதாக ஆசையை தூண்டிவிட்டிருக்கிறார். இரட்டிப்பாக கிடைக்கவில்லை என்பதை விட கொடுத்த பணத்தையும் திரும்ப பெற முடியாமல் ஏமாந்தவர்கள் இறுதியாக காவல்துறையில் புகார் அளித்தனர். நாங்கள் விக்டிம்ஸோட ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். பட் நிறைய பேர் வந்து அவங்களோட கோல்டு ஜுவல்லரி கொடுத்துருக்காங்க. 10 lakhs 20 lakhs அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ குறிப்பாக இந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து 10 lakhs 20 lakhs டோட்டல் 20 lakhs 10 lakhs 2 தடவை வந்து இந்த விக்டிம் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விக்டிம் வந்து நிறைய பேர் சின்ன சின்ன அமௌண்ட் கூட கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு 50-60 பேர் சேர்ந்து 10,000 20,000 எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டாக பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் ராஜி மற்றும் வில்வேந்திரனிடம் காவல்துறை விசாரணை நடத்தியது. அப்போது ராஜி வீட்டில் 4 மான் கொம்புகள், 1 ஏர்கன், 2 அம்மன் சிலைகள், அனுமதி பெற்ற ஒற்றை குழல் துப்பாக்கி 1, 5 தோட்டாக்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதேபோல் தாத்தியம்பட்டியில் உள்ள வில்வேந்திரன் வீட்டில் நடத்திய சோதனையில் 5 கிலோ திமிங்கல எச்சம், பல வண்ணங்களில் கற்கள், தனியார் நிறுவன பெயர் கொண்ட ரப்பர் ஸ்டாம்ப் சீல் ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். ஒரே நாளில் ஓஹோ என்ற வாழ்க்கை எனும் ஆசை வார்த்தைகளை நம்பினார் இருப்பதும் பறிபோகும் என்பதை உணராதவரை ஏமாற்றுவோருக்கு பொற்காலம்தான். புதிய தலைமுறைக்காக தங்கராஜ். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதைப் போல எந்த டெல்லியிலிருந்து தப்பினார்களோ அதே டெல்லிக்கு மீண்டும் வரும்போதுதான் சிக்கினார்கள் பில்லாவும் ரங்காவும். பில்லா, ரங்கா திரைப்பட பெயர்களாக மட்டுமே நாம் அறிந்த இவை இரண்டுக்கும் பின்னால் இரத்தத்தை உறைய வைக்கும் பயங்கரம் இருக்கிறது. ஆம், 2 கொடூரங்களின் பெயர்கள் இவை. டெல்லியில் ஒதுக்குப்புறமான இடத்திலிருந்து கடற்படை அதிகாரியின் மகள் மற்றும் மகனின் உடல்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. தலைநகரம் ஆடி போகிறது. ஓரிடத்தில் பியேட் கார் ஒன்று கேட்பாரற்று கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. அந்த கார் பில்லாவும் ரங்காவும் பயன்படுத்தியது. காரில் இருந்த கைரேகைகள் சேகரிக்கப்பட்டன. அதிலிருந்த ரத்தம் தோய்ந்த மண் துகள்களும் சிறுவர்களின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தின் மண் துகள்களும் ஒத்துப்போயின. தடயங்கள் கிடைத்துவிட்டாலும்
குற்றவாளிகள் யார் என்பதை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. செப்டம்பர் 8, 1978. கல்கா மெயில் ரயில் டெல்லி வந்து கொண்டிருந்தது. அதில் இராணுவத்தினர் பயணித்த பெட்டியில் ஏறுகிறார்கள் இருவர். அவர்களில் ஒருவர் காயத்துடன் காணப்படுகிறார். சந்தேகத்தின் பேரில் அவர்களை பிடித்து டெல்லி காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள் இராணுவ வீரர்கள். காயம்பட்ட நபர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அங்கு அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்படுகிறது. அந்த எக்ஸ்ரேவும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வினோத் என்பவருக்கு எடுக்கப்பட்ட எக்ஸ்ரேவும் ஒத்து போகிறது. ஆம், அந்த நபர் பில்லா. டெல்லியில் கொடூரத்தை நிகழ்த்திய பில்லாவும் ரங்காவும் மும்பை மற்றும் ஆக்ராவுக்கு சென்றுவிட்டு மீண்டும் தலைநகருக்கே திரும்பிய போது சிக்கிக் கொண்டனர். இருவருக்கும் மரண தண்டனை வழங்கியது நீதிமன்றம். சிறையில் அடைக்கப்பட்ட இருவரும் மரண தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர். ஆனால் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இந்த கொடூர குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை உறுதி செய்தனர். அடுத்ததாக குடியரசுத் தலைவருக்கு மனு அனுப்பினார்கள். அது நிலுவையில் இருந்தபோது 2 பேரும் சிறையில் என்ன செய்தார்கள் தெரியுமா? பேட்மிண்டனும் கால்பந்தும் விளையாடினார்கள். கருணை மனு நிராகரிக்கப்படும் வரை மரண தண்டனை பெற்றவர்களும் சாதாரண கைதிகளைப் போலவே நடத்தப்படுவார்கள். அந்த அடிப்படையிலேயே பில்லா மற்றும் ரங்காவால் பிறரை போல் சிறைக்குள் விளையாட முடிந்தது. ஆனால் அது நீண்ட நாள் நீடிக்கவில்லை. இருவரின் கருணை மனுக்களையும் குடியரசுத் தலைவர் நிராகரித்தார். உடனே பில்லாவும் ரங்காவும் கடும் சிறைக்கு அனுப்பப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இருவரையும் தூக்கிலிடுவதற்கு நாள் குறிக்கப்பட்டது. அதற்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த பில்லா என்ன சொன்னார் தெரியுமா? புதிய தலைமுறைக்காக கவியரசன். மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. அச்சம் தவிர்க்க குற்றம் தவிர்ப்போம். இது புதிய தலைமுறையின் குற்றம் தவிர.